ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். போதும்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு மகாநதி டீம் வந்து பிடிஎஸ் கொடுத்துட்ருக்காங்க. டீம்னு சொல்ல முடியாது, ஒரே மேன் தான் நம்ம பசுபதி. இந்த பிடிஎஸ் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா எம்என் ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் விஜய் வந்து ஒரு மாதிரி துப்பாக்கியால் சுடுற மாதிரி கையிலேயே அந்த சைகை வந்து காமிச்சிருக்காரு. அது வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் சாங். அது வந்து எம்என் ஃபேன்ஸுக்கு தான் வந்து சொல்லியிருக்காரு போல். கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும், அதே தான் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸுமாவே இருந்துகிட்ருக்கு. அதை தொடர்ந்து ஒரு அழகான ஃபேமிலி பிக்சர் மாதிரி நம்ம சைட்லேருந்து ஷேர் ஆச்சு. அதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி நம்ம தாத்தாவுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. பட் இன்னும் நல்லா ஒத்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் விசிட் மாதிரி வந்துருப்பாரோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவுடைய காஸ்ட்யூம் வந்து எப்போவுமே இப்படி இருக்காது. மகாநதியில் பேண்ட் ஷர்ட்லாம் இருக்க மாட்டாங்க, எப்பவுமே அந்த மாதிரி வேட்டி தானே கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காஸ்ட்யூம் இங்கே மிஸ் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா காவேரியும் பசுபதியும் இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் ஆச்சு. பட் அது ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய அந்த விசிட்டுக்கு தான் வந்திருக்காங்களே தவிர்த்து அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காஸ்டியூம்ல அந்த சீன்ஸ் எல்லாம் டெலகாஸ்டே ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாத்தா கோவிலுக்கு இருப்பாரா இல்லை நிஜமாவே தாத்தாவுடைய சீன் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.